குட் ஈவினிங் சோல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாங்கு. இத நீங்க வந்து பத்திரமா சேவ் பண்ணி வைங்க. யாரெல்லாம் வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்லயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த சாங்கை வந்து மறந்துடாமல் அமுச்சு விட்ருங்க. உங்களோட டியூட்டியாக நினச்சி நீங்கள் வந்து அமுச்சு விட்ருங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிவைன் ட்ரூத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. நானும் வந்து என்னோட இந்த 1 இயர் லாஸ்ட் 1 இயர்ல வந்து நிறைய பேரோட லைஃப்பை பார்த்து, ப்ளஸ் என்னோட லைஃப்பையும் பார்த்து, என் ஃபேமிலியில் இருக்க சிச்சுவேஷனு எல்லாரையும் செக் பண்ணி, நானே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். ஐ மீன் கண்டுபிடிச்ச மீன்ஸ் ஆமா கரெக்ட்டு தான். நம்ம வந்து சேரிட்டி வந்து பண்ணுனோம்னா, நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் தான். எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டிவைன் ட்ரூத்துன்றது ஒரே ஒரு ட்ரூத்து தான். அந்த ட்ரூத் வந்து அந்த பாத்தில் போகிற எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிரும். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் டிசீஸை கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, மார்பு சளியால் வரக்கூடிய இருமல், அதாவது இருமலும் சோகையும் ஈலையும் அப்புறம் வெப்பும் போட்டு அதுக்கு வந்து கீழே எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பயங்கரமாக சளி பிடிச்சி இருமல் வர்றது, அது கிட்டத்தட்ட நம்மளோட அந்த கோவிட் டிசீஸ்க்கு மேட்ச்சு. அதுக்கப்புறம் ரத்த சோகை, தென் வந்து காச நோய்னா டிபி, அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் அதிகமாகி வரக்கூடிய உபாதைகள்னு போட்டிருக்காங்க. ஹீட் அதிகமானதில் அவங்க வந்து ஃபீவர் போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நிறைய டிசீஸ் வந்து ஹீட் அதிகமாகிறதுனால தான் வரும். அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா, தர்மம் பண்ணாமல் வாழ்கிற உயிர்களை தேடி வருமா அது. எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேரிட்டி பண்ணாதவங்கள தேடி வருமா. இதில் வந்து நீங்கள் சொல்லலாம், நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அப்படின்றது தான் இங்கே மேட்டர்ஸு. நம்ம ஆக்சுவலாக எப்படி தர்மம் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி பேசிஸில் எப்படி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், நம்மளோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம்ல, அதே மாதிரி அது கூடவே சேர்த்து அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுறதையும் டெய்லி பேசிஸில் பண்ணணும். அது பண்ணாமல் சும்மா எப்பயாவது ஒரு தடவை யாராவது வந்து ஐயோ அம்மான்னு பிச்சை கேட்டாங்கன்னா அப்போ ஒரு 10 ரூபாய் போடுறது, அப்புறம் ரேராக வந்து யாருக்காவது ஒரு உதவி பண்ணுறதுன்றதெல்லாம் தயவுசெய்து இந்த சேரிட்டிக்குள்ளே கொண்டு வராதீங்க. அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே கணக்கு கிடையாது. தர்மம்ன்றது நம்மளோட வாழ்க்கையில் அந்த தான தர்மன்றது வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து கரெக்டாக பண்ணணும். அதை வந்து மிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த தர்ம வழின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து, நீங்கள் ரைட்டியஸ் பாத்தில் வந்து நடக்கலைன்னா அப்படின்னு கூட நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம். ஆனா நான் இத எப்படி அர்த்தம் பண்றேன்னா, நம்ம வந்து கரெக்ட்டான வழி அப்படின்றதுல வந்து, நம்ம என்னதான் நம்ம வந்து கரெக்ட்டா நடக்கணும்னு நெனச்சாலும், நம்மளுக்கு தெரியாம வந்து நம்ம நெறைய தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதனால எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி பேசிஸ்ல குடுத்து, அந்த லைஃப எடுத்துட்டு போம்போது, நம்மள வந்து கடவுள் வந்து நம்மள வந்து புரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. நம்ம வந்து கடவுள நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நினைக்காதவங்களா இருந்தாலும் சரி, அந்த டிவைன் பவர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சரியான பாதையில போயிட்டு, நெறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து கடவுள் வந்து நம்மள வந்து பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இது மிஸ் ஆகும்போது தான் இந்த எல்லா நோயும் வந்து வருது. அதனால நான் வந்து இத எப்படி மீன் பண்றேன்னா, நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். அதாவது நெறைய பேருக்கு நல்லது பண்றதையும் நம்ம இங்க சொல்லலாம். அதே மாரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு வந்து ஹார்ம் பண்ணாம வாழ்றதையும் நம்ம மீன் பண்ணலாம். இந்த 2ம் கம்பைன் ஆயி வாழ்ற வாழ்க்கைய தான் நம்ம தர்ம வழின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வழியில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நோயின்றதே வராது. அதையும் மீறி நான் நல்லா தான் இருக்கேன், நான் யாரையும் ஹார்ம் பண்ணாம நான் பாட்டுக்கு வாழ்றேன். ஆனா எனக்கு ஏன் நோய் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகள் அந்த சேரிட்டின்றது வந்து நீங்க பண்ணாம இருப்பீங்க. அது பண்ணாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் இம்பேக்ட் வந்து வரத்தான் செய்யும். ஸோ இத வந்து
கரெக்ட்டா வச்சுக்கோங்க. எப்ப ஹெல்த் இஷ்யூஸ் வருது, உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ வருது அப்டின்னா, நீங்க வந்து அ ஒண்ணு அடுத்தவங்கள ஹார்ம் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு வழியில சொல்லாலயோ, இல்ல செயலாலயோ அடுத்தவங்களுக்கு கஷ்டம் குடுத்துருப்பீங்க. அப்படி இல்ல அப்டின்னா, நெறைய பேருக்கு நல்லது பண்ணாம இருந்திருப்பீங்க. 2மே இருக்கு. புரியுதுங்களா? நல்லது பண்ணாம இருக்கிறது, கெட்டது பண்றது. இந்த 2ம் சேரும்போது தான் இந்த 2ம் சேரும்போது தான் உங்களுக்கு வந்து நோய் வந்து சும்மா சூப்பரா வந்து சேரும். அதனால நோய் வருதுனாலே அலர்ட் ஆயிட்டு, நம்ம வாழ்க்கையில யாரையாவது கஷ்டப்படுத்தியிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ணாம அடுத்து வாழணும். அப்படி நெனைக்கும்போதே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றத கடவுள் உணர்த்துவாரு. தெரியாமலாம் இருக்காது. கண்ண மூடிட்டு அமைதியா பீஸ்ஃபுல்லா நம்ம யாருக்கெல்லாம் என்னென்ன கெட்டது பண்ணியிருக்கோம், நம்மள அறியாம ஏதாவது பண்ணியிருக்கோமா? கடவுளே எனக்கு காட்டுங்கன்னு நீங்க கண்ண மூடுனீங்கன்னு வைங்களேன், அப்படியே மூவில வர ட்ரெய்லர் மாரி டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் குடுப்பாரு. அப்படி வருதுனாலே அது வந்து நம்ம ஏதோ ஒரு தப்பு அதில பண்ணியிருக்கோம்னு தான் அர்த்தம். அத வந்து நெனச்சுட்டு, அ நீங்க வந்து அதுக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனிமே அந்த மாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நெறைய முக்கியமா பேசிக் வந்து உணவு தானம் தான் நான் எல்லாருக்கும் சொல்றது. மத்தபடி பெருசா என்ன ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல அப்டின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபுட் சேரிட்டி அவ்வளோதான். ஃபுட் சேரிட்டிய டெய்லி பண்ணுங்க. 4 பேருக்கு நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு, அவங்களுக்கு வந்து அவங்க சாப்ட்டு அவங்க அப்டியே சந்தோஷப்படுற மாதிரியான சாப்பாடு ஒண்ணு நீங்களே பண்ணி குடுங்க. இல்ல நல்ல கடையில, தரமான கடையில வாங்கி உங்க கையால கொண்டு போய் குடுங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் சொல்றேன். யாருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கோ, அவங்களோட பொருள வச்சு அ இந்த ஃபுட் சேரிட்டி பண்ணும்போது தான் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நான் வந்து எங்க அம்மாக்காகவோ, எங்க அப்பாக்காகவோ நான் வந்து பண்ணும்போது, அது அதுக்கு வந்து அது பெருசா பலன் இருக்க மாட்டேங்குது. இதே இப்ப என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னா, எங்க அப்பாவோட சம்பாத்தியத்தில இருக்கக்கூடிய ஒரு பொருள எடுத்து, அத யூஸ் பண்ணி நான் வந்து அவங்களுக்காக வந்து ஃபுட் சேரிட்டி பண்ணும்போதோ, இல்ல அவங்களே அவங்களுக்காக ஃபுட் சேரிட்டி பண்ணும்போது தான் அதுக்கு வந்து பலன் இருக்கு. அதனால இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப யாருக்கு உடம்பு முடியலையோ, அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள யூஸ் பண்ணி, அந்த பொருள் மூலமா வந்து அ ஃபுட் சேரிட்டியோ, இல்ல அடுத்தவங்களுக்கு நல்லதோ வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்கேஸ் அவங்க கிட்ட பணமோ, பொருளோ இல்லன்னா, அப்ப அவங்களோட எஃபோர்ட்ஸையாவது போடணும் போல இருக்கு. அவங்க எஃபோர்ட்ஸும் போட முடியாத நிலைமை. ஐ மீன் அவங்க தான் குக் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல பேக் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கணும். இன்கேஸ் இந்த 2மே முடியல அப்படின்னா, அவங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணிட்டு, அவங்க குணம் ஆன உடனே அவங்கள வச்சே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒருத்தருக்காவது சாப்பாடு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரே பண்ணிட்டாவது நீங்க வந்து சாப்பாடு பண்ணுங்க. இது பண்ணும்போது தான் பயங்கரமா வொர்க் அவுட் ஆகுது. அந்த ஹெல்த் சரியாகுற விஷயம். ஸோ இத மறக்காதீங்க. அதான் அதுக்கு அடுத்து வந்து அந்த உரி உருமிடி அப்படின்னா, அது என்ன கீழ போட்டிருக்காங்க, இடி சத்தம். இடி சத்தம், அதுக்கப்புறம் நாகம், அந்த நாகப்பாம்பு, அதுக்கப்புறம் உரோணின்றதுக்கு இங்க விளக்கம் வந்து வாதத்தால் வரும் தொண்டை வீக்கமும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கழலை அப்படின்றதுக்கு இது வயிறு கட்டியால் வரும் கழலை நோயும்னு. அப்படின்னா, இந்த 4மே வந்து தர்ம வழியில வாழ்றவங்க, தர்மம் செய்து வாழ்கின்றவர்களின் வாழ்க்கையில் வந்து சேராமல் ஒதுங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அது கூட மட்டும் இன்னும் பல இன்னல்களை தரும் நோய்களும்னு போட்டுட்டாங்க. அப்படின்னாலே எல்லாமே வந்துரும். அ ஆனா ஏன் இந்த இடி சத்தம், நாகப்பாம்பு இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உரோணின்றதுக்கு இன்னொரு இதுல வந்து பார்க்கும்போது மின்னல்னு போட்டிருந்துச்சு மீனிங்கு. அப்ப இந்த இடி சத்தம் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு டக்குன்னு இடிச்ச உடனே ஒரு பயம் வரும்ல. ஒரு நிமிஷம் நம்ம வந்து பயந்துருவோம். சடனா இடி இடிச்சாலோ, இல்ல கன்டினியூஸா இடி இடிச்சாலோ நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு பயம் இருக்கும். அதே மாரி பாம்பு. பாம்பு வந்து நம்ம முன்னாடி வந்து சீறிட்டு நின்டுச்சுன்னா, சீறக்கூட வேண்டாம். நம்ம முன்னாடி நாகப்பாம்பு நின்டாலே அவ்வளோதான் நம்மளுக்கு உள்ள எல்லாமே போயிடும். நம்ம அப்படியே ஸ்டன் ஆயிருவோம். என்ன பண்றதுன்னே தெரியாது அந்த பயத்துல. அதே மாரி தான் வந்து இந்த உரோணினா மின்னல். ஸோ மின்னல் டக்குன்னு பளிச்சுன்னு வரும்போதும், அ நமக்கு வந்து ஒரு பயம் குடுக்கும். ஸோ இந்த மாரி பயத்த தரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அதத்தான் அவர் வந்து மீன் பண்றாரு. அதனால தான் அவர் வந்து இந்த 3யும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி அந்த கழலை நோய் அப்டின்னா, பயங்கரமான ஸ்டொமக் பெயின் வர்றது. தென் வந்து தொண்டை வீக்கம்னு சொல்லியிருக்காரு. மேபி த்ரோட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸா இருக்கும். ஆனா, அ ஒரு ஒரு டக்குனு ஒரு ஷாக்கு, டக்குனு வந்து ஒரு ஒரு பெரிய பயம் தர்ற மாதிரியான அ பெயின் தரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸையும் அவர் கவர் பண்ணியிருக்காரு. அதே மாரி பல இன்னல்களை தரும் நோய்களும்னு சொல்லிட்டாரு. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிருச்சு. ஓகே. இது எல்லாமே வந்து யார்கிட்ட வராது அப்டின்னா, தர்ம வழியில வாழ்றவங்க, தர்மம் செய்து வாழ்றவங்க. இந்த 2யுமே நீங்க எடுத்துக்கோங்க. ஆ அ உங்களுக்கு வந்து நோய் வந்த பிறகு தான் இத பண்ணணும் அப்டின்றதெல்லாம் கிடையாது. நீங்களும் உங்க குடும்பமும் வந்து எப்பவுமே வந்து இந்த நோயின்னு ஒண்ணே இல்லாம வாழணும் அப்டின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மெசேஜ நீங்க கேட்ட நாள்ல இருந்தே
கண்டிப்பா வந்து டெய்லி அத ஒரு கடமையா நெனச்சு ஒருத்தருக்காவது சாப்பாடு குடுங்க. அதுக்கப்புறம் எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து மத்தவங்களுக்கு உதவுறதுன்றது உங்க கடமை. உங்க டியூட்டி அப்படின்னு நெனச்சு பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் சரி, உங்க ஃபேமிலிக்கும் சரி, இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராம கடவுள் வந்து உங்கள வந்து பத்திரமா பார்த்துப்பாரு. தேங்க் யூ.